ஹாய், வணக்கம் அனைவருக்கும். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய ராகா ஆஸ்ட்ரோ உலகம் மற்றும் ஆஸ்ட்ரோ அவானி அலையன்சி இணைந்து வழங்கக்கூடிய லெவல் அப் பவர் யுவர் வே டு ப்ராஃபிட் த்ரூ கிளவர் மார்க்கெட்டிங் என்கின்ற நிகழ்ச்சியில நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா இந்த பரபரப்பான சூழ்நிலையில நிறைய பேர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நம்முடைய அழைப்பு ஏற்று இந்த இலவச நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. 1 மணி நேரம், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா அற்புதமான விஷயங்கள், குறிப்பா நீங்க வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்காக நாம சிறப்பா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய 4வது வெபினார் இது. இந்த வெபினார்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா மார்க்கெட்டிங் குருஸ் என்று சொல்லக்கூடிய 3 பேர் இருக்காங்க. இவங்க உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் சூப்பரா இருக்க போது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட் will be more productive. அதனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 15,000 வெள்ளி மதிப்புடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் 3 பேருக்கு. அதனால கண்ணுல விளக்கண்ணி விட்டுக்கிட்டு அழகா அப்படி ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க கூட அந்த அதிர்ஷ்டசாலியா மாற முடியும். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னால நாம இந்த வெபினாருக்கு என்று சில விஷயங்கள்லாம் காத்திருக்கு. அதாவது இந்த வெபினாருடைய ஹைஜீன் சொல்லுவாங்க. சோ என்னென்னலாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத இது உங்களுக்காக ஒரு காட்சி வடி. Welcome to Astro Awani Link's brand new webinar platform designed to enhance your experience. A couple of hygiene points. We recommend that you shut down other video and audio tabs to clear up your bandwidth for a better experience. Should you experience any technical difficulties such as lag or interruptions, please click on the red reconnect button. If there is a major glitch that is experienced by a majority of the people in the room, we may reset the entire system. Just sit back and relax. You will be taken to a new room automatically. If you have a question you would like to ask the speakers, kindly mark your remark as a question. And finally, we would appreciate it if you could tell us what you think of your webinar experience. Do give us a 5-star rating if you like the session and write to us via the contact us form on our website. விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு வந்து இங்க உட்காந்துட்டு நிகழ்ச்சி நடக்கும்போது இதை அமைக்கி பார்க்கலாமா, அதை அமைக்கி பார்க்கலாம்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையா இருந்துட்டு இன்னும் காணா போயிடும், அவர் ரூமுக்குள்ள வர முடியாது அப்படின்ற சூழ்நிலை எல்லாம் இருக்கு. அதனால இன்னைக்கு எதையும் இங்க வந்து கத்துக்க முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுல டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதை விட்டுட்டு இங்க நிகழ்ச்சி மட்டும் கேட்போம். அதே நேரத்துல இந்த சாட் ரூம் அதுக்கு, அதுல உங்களுடைய கேள்விகளை வந்து அனுப்பி வைக்கலாம். அதை தவிர்த்து கேள்விகளுக்கு பதில் சொல்றதும் அந்த சாட் ரூம் தான். சோ அது மட்டும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துங்க. சோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக பெரிய அளவு பிரச்சனை ஆயிரும். சரியா? ஆக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. ஆக நம்முடைய வீடியோ ஒன்று காத்திருக்கு. அந்த வீடியோ முதல்ல பார்ப்போம். ஓகே, அதுதான் நம்முடைய இந்த ஸ்பீக்கர்ஸ் உடைய இன்ட்ரோ. அந்த போட்டோல கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பழைய போட்டோ போட்டிருக்காங்க, இப்ப கொஞ்சம் இழைச்சிருக்கேன். சரி வாங்க, பரபரப்பா சுறுசுறுப்பா போய்கிட்டு இருக்கிற இந்த வெபினார்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இது வரைக்கும் ஒரு 124 பேர் வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 500 பேர் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு மேலேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சோ மச். இதுல முக்கியமா இன்றைக்கு நம்முடைய ஸ்பீக்கர்ஸ்ல 3 பேர் இருக்காங்க. அதுல மிக மிக அழகா, அதே நேரத்துல மிக உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க பேர் வந்து மிஸ் கவின் முல்லை. இவங்க வந்து ஆஸ்ட்ரோ மீடியா சொல்யூஷன்ஸ் என்று அவங்களுடைய ஹேட், அதாவது இந்திய பிசினஸ் இருக்கு இல்லையா, சோ அது எல்லாத்துக்கும் அவங்க தான் ஹேட். சோ இன்றைக்கு வந்து விளம்பரங்கள் போறது வர்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் அவங்க தலைமை தாங்கி அவங்க கீழே பெரிய டீம் வேலை செய்யறாங்க. இப்ப ஆஸ்ட்ரோல விளம்பரம் வரக்கூடிய விளம்பரங்கள், இதை தவிர்த்து ராகாவில வரக்கூடிய விளம்பரங்கள் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் இவங்கதான் தலைமை. சோ எப்படி பிளான் பண்றது, எப்படி கொண்டு போறது அப்படின்றத மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த ஒருத்தங்க. ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் இந்த இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி, அடுத்து இன்னொருத்தர். இவரை பார்க்கும் பொழுதே நமக்கு சில கான்செப்ட் நினைவுகள்லாம் வரும். சோ அவர் தான் நம்முடைய ரத்னகுமார் நடராஜன்.
CEO of Mojo Projects என்று என்பார். ஸோ இவருடைய வருகைக்கு பிறகு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி வேறு ஒரு வடிவம் பெற்றிருக்கின்றது. மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னா இவர் செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் தான் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற லெவலுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய அளவுல இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரீமியம் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்தார். எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல, அடிச்சு டிக்கெட் வாங்குவோம், கூட்டமா இருந்தாலும் வந்து பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு அந்த கான்செப்ட் எல்லாம் வேற லெவலுக்கு கொண்டு போனாரு. அவர் தான் மிஸ்டர் ரத்னகுமார். அடுத்ததாக தயாராம் சின்னத்தம்பி, CEO ஆஃப் சோசியோலிட்டிக்ஸ் என்று என்பார். கொஞ்சம் வளருது, திடீர்னு தமிழ்ல பேசி இங்கிலீஷ் போகும்போது. சரி, அவர் வந்து 10 ஆண்டுகள் இப்பொழுது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறார். குறிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல்னு நாமெல்லாம் சொல்றதுக்கு முன்னாலே இதுல வந்து மார்க்கெட்டிங் செஞ்ச பெரிய வித்தகர். சோ இவருடைய நிறைய விஷயங்கள் மிகப்பெரிய அளவுல இப்பொழுது மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கிறது. தனியா ஒரு நிறுவனமும் ஆரம்பிச்சிருக்காரு. சோ இதெல்லாம் ஆரம்பிச்சு பெரிய அளவுல கொண்டு போனதுனால இவரை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பல விஷயங்களை வந்து சொல்ல போறாங்க, ஷேர் பண்ண போறாங்க. இடையிடையே நீங்க கேள்விகள் கேட்கலாம், எல்லாமே சிறப்பா இருக்கும். சரியா? நாம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஒரு போட்டி வச்சிருவோம். ஏன்னா பரீட்சைக்கு படிக்காத முன்னே பரீட்சை வைக்கிற மாதிரிதான் இதுவும். இது என்னன்னா உங்களை கொஞ்சம் சூடாக்குறதுக்கு, அதே நேரத்துல வார்ம் அப் செஷன் சொல்லுவாங்கல்ல, அதுக்காக இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா. இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க டக்குன்னு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரிங்கிட் மதிப்புடைய பரிசு இருக்கு. இது ஒரு கேள்வி உங்களுக்காக. சோ ஏஆ பிஆ சி அப்படின்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல டக்குன்னு அனுப்புங்க. உடனடியா யார் வெற்றியாளர் பார்த்துரும். 15,000 ரிங்கிட் மதிப்புடையது. மார்க்கெட்டிங்ல வந்து 4 P's இருக்கும். அந்த 4 Pல இதுல எந்த P, அதாவது இந்த எது ப்ரொமோஷனா, பிளேஸா, ப்ரொசீடரா இல்ல. சோ இது வந்து MBA லெவல் क्वेश्चन. இருந்தாலும் நாமளும் MBA தான், வாங்க கலக்குவோம். சரியா? சரி, நாம இப்ப முதல்ல நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றோம். ஆக ரெடியா இருங்க. கேள்விகள்ல இவங்க நம்ம கேட்கிற கேள்விகளை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு அடுத்தடுத்து 2 கேள்விகள் இருக்கு, 2 செஷன் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு இன்னொரு 15,000, இன்னொரு 15,000. ஆக ரெடியா இருந்து சரியான முறையில பதில் சொன்னீங்க. யார் த ஃபாஸ்டஸ்ட் அவங்க கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பரிசு நம்ம கொடுக்க போறோம். சரி, முதல் கேள்விக்கே போவோம். வாங்க கவின் முல்லை. வணக்கம். அவங்கள பாஸ்ன்னு கூப்பிட்டுதான் எங்களுக்கு பழக்கம். சரி, மார்க்கெட்டிங் அப்படி சொன்னா மார்க்கெட்டிங்க்கு வந்துட்டு எந்த மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் அந்த மார்க்கெட்டிங்ல வந்து பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பிசினஸ்க்கு வந்து கொஞ்சம் லேசா டல் அடிக்குது, நாம நினைச்ச மாதிரி இல்ல, இந்த மாசம் வந்து ஒரு $200,000 வந்து பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அப்படியே டல் அடிக்குது, கோவிட் அது இதுன்னு சொல்லி பிரச்சனை வரும்போது என்ன ஆயிடுச்சு சொன்னா, மத்த என்ன பட்ஜெட் கட் பண்றாங்களோ இல்லையோ, அட்வர்டைஸ்மெண்ட் நிப்பாட்டா, அது வேஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு காத்துல அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்கு. சோ இதுக்கு வந்து இது வந்து சரியான ஒரு அப்ரோச்சா, இல்ல இதுக்கு வந்து மாற்றா எதுவும் இருக்கா? நீங்க தான் அதுல எக்ஸ்பர்ட், சொல்லுங்களேன் கொஞ்சம். ஓகே, முதல்ல அந்த ஒரு கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்னா என்னன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங்ன்றது வந்து இஸ் நாட் ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட். எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் ஒரு பிராண்டுக்கோ ஒரு சர்வீஸ்க்கோ ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்து வைக்கிறது மார்க்கெட்டிங் தான். நீங்க லேபிள் போடுறதுல இருந்து அதை அட்வர்டைசிங் பண்ற வரைக்கும் மார்க்கெட்டிங் தான். ஸோ ஆஃப்கோர்ஸ் இப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் பார்த்தா ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ அங்க பட்ஜெட் கட் எல்லா சிச்சுவேஷனும் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப நம்ம மைண்ட்ல வைக்க வேண்டியது மார்க்கெட்டிங். சோ அந்த மார்க்கெட்டிங்க்கு ஒரு பட்ஜெட் நம்ம அலோகேட் பண்ணி தான் ஆகணும். எப்படி வந்து உயிர் வாழ்றதுக்கு நீர் முக்கியமோ அதே மாதிரி மார்க்கெட்டிங் தான் ஒரு பிசினஸோட உயிர் நாடின்னு நான் சொல்லுவேன். சோ கண்டிப்பா அந்த பட்ஜெட்டை செட் பண்ணணும். ஆனா there's many other way. doesn't mean வந்து நீங்க காசு நிறைய வச்சிருந்தா தான் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்றது வந்து அதெல்லாம் உண்மை கிடையாது. ஓகே, காசு குறைவா இருக்கும், இல்ல காசே இல்லாம கூட மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுக்கும் நிறைய வழி இருக்கு. சோ அதுக்காக தான் I think there's Ratna and Danya, we going to share there's many ways to market. There's not only பணம் போட்டு தான் பண்ணணும்னு இல்ல, வேற வழியும் இருக்கு. அந்த பட்ஜெட் ஸ்லாஷ் பண்றது அப்படி சொல்றாங்கல்ல, அந்த பட்ஜெட் ஸ்லாஷிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மார்க்கெட்டிங்ல வந்து மார்க்கெட்டிங் பட்ஜெட் வந்து ஸ்லாஷ் பண்றது அப்படின்றது வந்து ரைட்டான ஒரு விஷயமா?
அது வந்து ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெரிய தவறு. என்ன இட்ஸ் அ பிகஸ்ட் மிஸ்டேக் எவ்ரி பிசினஸ் ஓனர் பண்றது. ஏன்னா நீங்க முக்கியமான விஷயத்துல கை வைக்கிறீங்க. ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ நம்ம பண்றப்ப என்ன எதுக்காக நம்ம பண்றோம்? அது மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு அது போய் சேரணும்னா எப்படி போய் சேரும்? நீங்க அந்த ப்ராடக்ட வச்சுக்கிட்டு யாருக்கிட்டயும் சொல்லாம பாதுகாப்பா வீட்டுல பூட்டி வச்சீங்கன்னா யாருக்கு தெரிய போகுது? யூ ஹேவ் டு டெல் இட் அவுட். எப்படி டெல் பண்ண போறீங்க? ஒரு மார்க்கெட்டிங் பட்ஜெட், ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருந்தா தான் அதை வெளியே சொல்ல முடியும். சோ கண்டிப்பா அதை ஸ்லஷ் பண்ணக்கூடாது. பேண்டமிக்கா இருக்கலாம், பேண்டமிக் இல்லாத காலகட்டமா இருக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணிதான் ஆகணும். ஆனா அதை எப்படி பண்றோம்ன்றதுதான் விஷயம். ஐ திங்க் இந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பேச போறோம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே கவின், இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் உங்ககிட்ட உங்ககிட்ட விளம்பரத்துக்கு அப்படின்னு வரக்கூடியவங்க பெரும்பாலும் எப்படி செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு பொருளை கொண்டு வருவாங்க, அந்த பொருளை விளம்பரப்படுத்தணும். சோ அதுக்கான மார்க்கெட்டிங் பட்ஜெட் வந்து ஏற்கனவே அந்த பொருளோட காஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணாம, அது போட்ட பிறகு இல்லைங்க நாங்க இவ்வளவு வரும்னு தெரியாது, என்னுடைய பட்ஜெட்ல வந்து இது இல்ல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எது அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? அப்பயும் வந்து நான் ஸ்டில் me and my team will consult them என்னென்ன பண்ணலான்னு. நல்லா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னு ஃபண்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய அந்த விஷயத்தையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. பல இருக்கு, மைக்கி மூலியமா பல ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் இருக்கு. டசன்ட் மீன் நீங்க தான் உங்க ஃபண்டை வெளியாக்கணும்னு இல்ல, நீங்க வந்து வேற வழியிலும் அந்த ஃபண்டை வாங்கலாம். ஆனா அதுக்கு வழிமுறையும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சோ ஃபண்டமெண்டலி நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா மார்க்கெட்டிங் முக்கியம். மார்க்கெட்டிங் முக்கியம்னா அதுக்கு பட்ஜெட் இருக்கணும். பட்ஜெட் இருக்கணும்னா அந்த பட்ஜெட் எங்க இருந்து எடுக்கணும், அது அது கண்டிப்பா மைண்ட்ல இருக்கணும். when you do a product itself அந்த பட்ஜெட்டை செட் பண்ணி வச்சுதான் ஆகணும். சரி, நம்ம டானியா ராம் அவர்கிட்ட போவோம். சார், குறிப்பா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது உண்மை என்ன? ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க Facebookல ஒரு போஸ்ட் போட்டுட்டு ப்ளீஸ் ஷேர் அண்ட் லைக் அப்படின்னு சொன்னாலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ உண்மையிலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இருக்கணும்? அது அதோட ஒரு 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 ஸ்கோப் கொடுங்களேன். எப்படி இருக்கணும், என்னென்ன இருக்கணும், என்னென்ன கிரைட்டீரியா இருந்தா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது? வணக்கம் உதயா, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லும் போது நம்ம எப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சிச்சுன்னு போது அந்த பாயிண்ட்டுக்கு போவோம். 2000க்கு அப்புறம் தான், இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு விஷயமே வந்துச்சு. இதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நினைக்கிறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் இது மட்டும் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினைக்கிறாங்க. இல்லை, 2000க்கு அப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் வெப்சைட்ல வந்து முந்தி வந்து ரீட் ஒன்லி வெப்சைட். அப்படின்னா நீங்க வெப்சைட்ல போய் தேடும் போது ஒரு விஷயம் நீங்க படிக்கத்தான் முடியும். அந்த காலத்திலேருந்து 1990ஸ்லேருந்து ஆரம்பிச்சு 2000 தான் பீக் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்ற ஒரு விஷயம். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபேஸ்புக்ல போடுறது இல்லை ஒரு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட்டுட்டு இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்றது வந்து ஒரு வகையில வந்து உண்மை. ஆனா அது வந்து கரெக்டா போகும். ஆனா நிறைய பேர் போய் ரீச் பண்றதுக்கு வெளியே நம்மளை சுத்தி நம்ம சர்க்கிள்ல நம்ம நினைக்கிறோம் நம்ம போஸ்ட் பண்றோம், நம்ம 2000 ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதுல 100 பேர் லைக் பண்றாங்க, 200 பேர் கமெண்ட் பண்றாங்க, நம்ம மார்க்கெட்டிங் செஞ்சிடும் நினைக்கிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் வந்து அது இல்லை. எப்படின்னா நம்ம போய் சேர முடியாத ஒரு இடத்த போய் சேர்றது, நம்மளுக்கு நம்ம ஆடியன்ஸை தாண்டி மற்ற ஆடியன்ஸை போய் பார்க்கறது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது, நம்ம ஒரு 2000 ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா, இது 2000 ஃப்ரெண்டு தான் உலகம், இது 2000 ஃப்ரெண்டு தான் மார்க்கெட்டிங், இவங்களை வச்சு தான் நீங்க பிசினஸ் செய்ய போறது இல்லை கண்டிப்பா. ஸோ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 32 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. எப்படி மற்றவங்களை போய் ரீச் பண்ண போறீங்க? உங்க சர்க்கிள் விட்டு வெளியாகி அவங்களை போய் ரீச் பண்றது இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுக்கு பல வழிகள் இருக்கு, பட் அதை பத்தி நம்ம லேட்டர் பேசுவோம். பட் நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னா, நம்மளை சுத்தி நம்ம பபல்லேருந்து வெளியாகி வெளியால ரீச் பண்றது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதை வந்து சோஷியல் மீடியா மூலமா செய்யறது தான் வந்து மெயின்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் எனக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த பரபரப்பு இல்லை சோஷியல் மீடியா. இதுல வந்து பரபரப்பு அவ்வளோ இல்லை. நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் வே யூஸ் பண்ணாங்க. எப்படின்னா பில் பாட்ஸ், இன்னைக்கு வரைக்கும் பில் பாட்ஸ் இருக்கு. பட் பில் பாட்ஸே பாத்தீங்கன்னா மாற்றம் அடைஞ்சிருச்சு. முந்தி வந்து டிஜிட்டல் பில் பாட்ஸ் இல்லை, இப்பதான் டிஜிட்டல் பில் பாட்ஸ் வந்துருச்சு. ஸோ பில் பாட்ஸ், மேகசின்ஸ், போஸ்ட் மூலியமா நம்மளுக்கு வந்து முந்திலாம் வந்து நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். போஸ்ட் இமெயில் மூலியமா அனுப்புவாங்க, மெயில் மூலியமா அனுப்புவாங்க. இதெல்லாம் பழைய காலத்து இது, இன்னைக்கு வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தேவை. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நிறைய பேர் வந்து இப்பதான் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எஸ்பெஷலி இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ். உலகத்திலே இந்த போஸ்ட் அப்படின்றத எஃபெக்டிவா பயன்படுத்தின ஒரு புது இன்வென்ஷனை கண்டுபிடிச்ச ஒரே குரூப் நம்ம தான் இருக்க முடியும். இந்த ஒரு செயின் லெட்டர் வந்து விடாம ஒரு 60-70 வருஷமா அனுப்பிக்கிட்டு இருந்த ஒரே ஆட்கள் நம்ம மட்டும்தான். சரி, அடுத்து நம்முடைய திரு ரத்னா அவர்களை சந்திப்போம். சார், உங்ககிட்ட நம்ம
டெக்னிக்கலாவும் மார்க்கெட்டிங் சம்பந்தமான கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னால நான் வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, இளையராஜா மலேசியாவுக்கு வருவாரா? ஜாம் ஆயிட்டாரு. உங்களோட சவுண்ட் கேட்கல. Sorry. Can you hear me now? Yeah, clear. Sorry. We are still working on the new dates for Maestro Ilayaraja show. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து travel restriction இருக்கு. So we will be announcing soon by end of this week on the new dates and also actually அவர்கிட்ட இருந்து ஒரு வீடியோ நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ இல்லாட்டி நம்ம திஸ் வீக்குள்ளே நம்ம will announce a new date now. Definitely வந்து we are fully committed to do the show, sir. என்னன்னா இந்த பேண்டமிக்னால we are also very uncertain with certain things. So that's the current situation with that. என்ன மார்க்கெட்டிங் கிமிக்ஸா? வரேன்னு சொல்றாரு, வீடியோ போடுறாரு, அப்புறம் வர மாட்டாரு. சோ மார்க்கெட்டிங் கிமிக்ஸா அப்படின்னு கேக்குறவங்க, அது ஒரு டெக்னிக், மார்க்கெட்டிங் டெக்னிக்கா? சார் COVID-19னால இது வந்து இம்பாக்டட், நாட் a marketing gimmick. ஓகே, சரி சார். மார்க்கெட்டிங்னா என்ன? சும்மா ஒரு வார்ம் அப் தான். சோ ஒரு மார்க்கெட்டிங்னா என்ன சார்? கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்ன்றாங்க. மீன் வாங்க போறது மார்க்கெட்டிங் தான் சொல்றோம் நம்ம. சோ இது வந்து சோசியல் மீடியால போறது மார்க்கெட்டிங், ரேடியோல போறது மார்க்கெட்டிங். ஆக்சுவலி மார்க்கெட்டிங்னா என்ன? ஏன்னா நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில நீண்ட காலமா இருக்கீங்க. அதுவும் உங்களுடைய மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் வந்துட்டு சிம்பிளி சூப்பர், ரொம்ப ரொம்ப அழகா அழகா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி மக்களை வந்து அடைய வச்சு அதை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க. சோ உங்க வாயில இருந்து வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும், சொல்லுங்களேன். ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சொன்னா, மார்க்கெட்டிங் வந்து பேசிக்லி இட்ஸ் டு கெட் யோர் ப்ராடக்ட் ஆர் யோர் சர்வீஸ் வந்து மக்களுக்கு போய் ரீச் பண்ற மாதிரி அவங்களுக்கு வழங்கணும். நீங்க என்ன செல் பண்றீங்க, நீங்க என்ன ப்ரொமோட் பண்றீங்கன்னு அந்த மெசேஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் மார்க்கெட்டிங். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் மூவிஸ் அண்ட் ஆல் தட் வந்து 80sலே நான் வந்து பர்தாமா காம்ப்ளெக்ஸ் மின்னுக்கு நின்றுட்டு ஹென்பில்ஸ் கொடுத்தவன் ஒரு காலத்தில் மூவிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. மை ஃபாதர் யூஸ் டு பி another film distributor those days. ஸோ அக்னி நட்சத்திரத்துக்கு வந்து அங்கிள்ஸ் மூவி முதல் போய் ஹென்பில் போடுவோம் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போய். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் பிலோ தி வாட் தே கால் பிலோ த லைன் மார்க்கெட்டிங். தென் there's above the line marketing. For what for example கவின்தா அதுல வந்து இப்போ எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ரேடியோ, டிஜிட்டல், அது வந்து above the line. ஸோ பேசிக்கா எனி ப்ராடக்ட் நீங்க ஒரு விளையாக்கணும்னா நீங்க இந்த ரெண்டு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அண்ட் தென் அண்ட் ஆஃப்கோர்ஸ் how you explain your product. I always நம்மளுக்கு என்னன்னா நம்ம எப்போதும் அந்த ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த கண்டென்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க கதை என்னது, அந்த ஸ்டோரி எதுக்கு, இது வந்து எப்படி பயன்படும் இந்த ப்ராடக்ட் ஒரு இந்த கம்யூனிட்டிக்கு. ஸோ அந்த ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சார் நீங்க தப்பாவே போக மாட்டீங்க. ஸ்டோரின்னு சொல்லுவோம். சரி, உங்களுடைய இண்டஸ்ட்ரி ஓகே. இங்க வந்து இருக்கிறவங்க யாருக்குரிய ஒரு 200 பீப்புள் இருக்காங்க. அவங்களுடைய கதையை வச்சு பார்ப்போமே, அவங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கொண்டு வர போறாங்க. ஸோ எப்படி சார் கதை சொல்றது? ஸோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வந்து நீங்க எப்போதும் ஒரு ஆங்கிள் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் இட் சம்திங் தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் வாட் யூ கால் ஹெல்ப் பீப்புள் வித் பேட் ஸ்கின். ஸோ அது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது, யூனோ அந்த ப்ராடக்டோட positiveness, and then of course getting the right people to tell the story are very important with you. For example, நீங்க வந்து ஒரு நைஸ் அந்த ஹோல் டீம், the creative team இருக்குல்ல, அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எங்களை வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேபி அந்த ப்ராடக்ட் ஓனருக்கே தெரியாது அந்த எங்கல். ஸோ வென் யூ என்கேஜ் ப்ரொஃபஷனல்ஸ் டு பிரிங் இன் த ஸ்டோரி, அந்த கதையை சொல்றதுக்கு வந்து நிச்சயமா ரொம்ப பேர் இருக்காங்க. மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் like my friend here, Dayan. So you have to need help sometimes and the marketing, because being a product expert now, you may not be a marketing expert, right? So you are definitely need help to create to craft the story. Cosmetic irukala neenga enna venalo, every product out there you will have a story to tell. For example, let's say you are selling come back to the cosmetic. So adula vandu enna mari testimonials vekkala, customer testimonials, the pricing point பத்தி பேசலாம், or maybe you can even play it like from a Malaysian angle, or the Malaysian source product. So a lot of stories you can build with almost any product.
இந்த ஸ்டாரி சொல்றது அப்படின்னு சொன்னா இட்ஸ் மோர் டு ரைட் அப், அதுக்கு பிறகு அதுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இருக்கணுமா, இல்ல ஸ்டாரி வந்து யார்கிட்ட சொல்றது? ஸோ இப்போ வந்து அந்த கதை, அந்த கான்டென்ட்டோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, நீங்க வந்து அப்புறம் வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். either you want to do it above the line or below the line. You can even do templates, you can even do digital post, Instagram post, Facebook post and your website. அது வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து what I feel வந்து 360 சொல்லுவோம். 360 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெப்சைட்ல பாக்குறது வந்து அதே கதை வந்து ரேடியோலயும் நீங்க அட்வர்டைஸ் பண்ணணும், இல்லாட்டி நீங்க உங்களோட வெப்சைட்ல, உங்க ஃபேஸ்புக்ல, உங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் 360 டிகிரிஸ் அந்த ஒரே மெசேஜிங் இருக்கணும், வெரி கன்சிஸ்டன்டா. ஸோ வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி யூ நீட் ஹெல்ப் இன் அ சென்ஸ் தட் ஐதர் யூ ஹேவ் அன் இன்ஹவுஸ் மார்க்கெட்டிங் டீம், இல்லாட்டி நீங்க எக்ஸ்டர்னலா கூட ப்ராஜெக்ட் பேஸ் ஹையர் பண்ணி, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தட் வந்து நம்ம எஸ்பெஷலி அவர் கம்யூனிட்டி சம்டைம்ஸ் they don't lack they lack the அண்டர்ஸ்டாண்டிங் சம்டைம்ஸ். அதான் எனக்கு ஒரு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பட்ஜெட். நான் வந்து டாக் அபவுட் தி பட்ஜெட். நீங்க வந்து ஏர்லியா கவின் ஸ்டார்ட் பண்ணதும் பட்ஜெட் பத்தி கேட்டீங்கல்ல. ஸோ இந்த பெண்டமிக் டைம்ல வந்து வாஸ் யூ ஷுட் நாட் கட் யோர் மார்க்கெட்டிங் பட்ஜெட், எஸ்பெஷலி நவ் யூ கேன் கெட் குட் டீல்ஸ் நவ். ஏன்னா ரொம்ப பேர் வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட் கட் பண்ணியிருப்பாங்கல்ல, or maybe or they're relooking at the spending. For example, முந்தி வந்து அவங்க ரேடியோல போட்டிருப்பாங்க, டிவில போட்டிருப்பாங்க, maybe now they just go Facebook or Google, right? So this is the time for you to actually go and ask these guys for a good deal, and push your money where your ad spend into above the line. And this is the time for you to look for good budget, value for your budget. This is the best time. So அது வந்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ நீங்க வந்து பட்ஜெட் பத்தி கன்சர்ன் பண்ணி you can maybe tweak your budget a bit, but at the same time don't totally stop marketing, because நீங்க வந்து கஸ்டமர் கூட எப்போது கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். Either it's good news or bad news, right? You have to keep communicating to the customer so they know that you are still in business. And the communication, telling your story again is very important. Okay. கவின், அடுத்து உங்ககிட்ட தான் வரோம். ஆஸ்ட்ரோ என்பது மலேசியால இருக்கக்கூடிய the biggest platform to advertise. ஸோ அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், அதாவது டிஜிட்டல் மீடியாவா இருக்கட்டும், ரேடியோவா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், ஸோ பெரிய ஒரு ஜாயன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாயன் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்றதோ அல்லது பெரிய பெரிய கம்பெனி தான் போகணும் அப்படின்னு ஒரு மிஸ்பெர்செப்ஷன் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அங்க போறது வந்தா அப்பா சொத்தை அடமான வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி ஸ்கேல் பண்றீங்க நீங்க வந்து எஸ்எம்இயா இருக்கட்டும் அல்லது வந்து பெரிய பெரிய ஜாயன்ஸா இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி கேட்ட பண்ண முடியுது? அதுக்குன்னு தனியா உங்களுக்குன்னு ஏதாவது அலோகேஷன் அல்லது வேற வேற ஸ்கேல்ஸ் வச்சிருக்கீங்களா? ஓகே, வந்து இந்த ஒரு பெர்செப்ஷனை வந்து எல்லாரும் கைவிடணும். ஆஸ்ட்ரோவா இருக்கட்டும், எந்த ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் பண்ணாலே பெரிய பட்ஜெட் தான் தேவைன்ற அந்த பெர்செப்ஷனை கைவிட்டுட்டு எதுக்கு மார்க்கெட் பண்றோம், யாருக்கு மார்க்கெட் பண்றோம் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க மார்க்கெட் பண்ணணும். இப்ப லெட்ஸ் சே உங்களோட பிசினஸ் வந்து நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கீங்க, ஒரு மைக்ரோ எஸ்எம்இ பிசினஸா இருக்கலாம். நிறைய பேர் அங்க கேள்வி கேட்டிருக்காங்க, நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஆன்லைன் பிசினஸ், நான் எப்படி மார்க்கெட் பண்ணலாம்? ஜஸ்ட் ஃபார் மீ டு கோட் an example. சோ இப்ப லெட்ஸ் சே நீங்க இப்பதான் ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும்னா, சோசியல் மீடியால கண்டிப்பா ஆக்டிவா இருக்கணும். உங்க பர்சனல் சோசியல் மீடியால நீங்க ஆக்டிவா இருக்கணும். கண்டிப்பா வந்து கொஞ்சம் சோசியல் மீடியா ஆட்டை நீங்க வாங்கணும். சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும்னா உங்க ஓன் சோசியல் மீடியா கிடையாது, கண்டிப்பா யூ நீட் டு பை த ஆட் இன் சோசியல் மீடியா. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா த மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் பிளாட்ஃபார்ம் என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் ரேடியோ. ரேடியோ வந்து வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் இட் வில் ஆக்சுவலி ரீச் மெனி பீப்புள். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ராகாவை நம்ம எடுத்துக்கலாம். ராகா வந்து ஆக்சுவலி கேட்டர் டு ஆல்மோஸ்ட் 1.6 மில்லியன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட். மலேசியால எத்தனை மலேசியன் இருக்காங்க? 2.2. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் ஆல்மோஸ்ட் 60-70% ஆஃப் மலேசியனோட காதுக்கு வந்து அது போய் சேரும், மலேசியன் இந்தியன் காதுக்கு போய் சேரும். ஸோ நம்ம வந்து யோசிக்கணும், நம்ம இந்த அமௌண்ட் கரெக்டா இந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டோம்னா இவ்வளவு ரீச் வரப்போகுது. உங்களோட எண்ட் கோல் கண்டிப்பா என்ன இருக்கும்? என்னோட ப்ராடக்ட் செல்லபிள் ஆகணும், என்னோட சர்வீஸ் செல்லபிள் ஆகணும். அதுதான் எண்ட் கோல் ஒரு பிசினஸா இருந்தாலும். ஸோ அது செல்லபிள் ஆகணும்னா இங்க ஒரு எஃபர்ட்டை போட்டா தான் அது செல் ஆகும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் நினைக்கிற மாதிரி 1 மில்லியன் 100,000 இருந்தா தான் நான் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அது தவறு. 1000 வெள்ளியில இருந்து 1 மில்லியன் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆல்வேஸ் டிஸ்கஸ் வித் அஸ். ஸோ கண்டிப்பா at the end of the session I will leave our contact.
மை டீம்ஸ் கான்டாக்ட். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி சின்னதா ஆரம்பிக்கலான்னு. இப்ப ஓகே, இன்னொரு ஆள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, ஜானத்தன். அவர் வந்து ஒரு பார்ட்டி ஷாப், பெலூன் ஷாப் மாதிரி வச்சிருக்காரு. நான் எப்படி அட்வர்டைஸ் பண்ணலான்னு அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா அவரோட ஷாப் எங்க இருக்கும், ஒரு ரீஜன்ல இருக்கும், ஒரு கிளாங் வேலியில இருக்கும். சோ அவர் வந்து ஹோல் மலேசியாவுக்கு ஆட் போடணும்னு அவசியம் இல்லை. அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு நம்ம பார்க்கணும். பார்ட்டி ஷாப்னா இட் டசன்ட் மீன் ஒன்லி இந்தியன், இட் குட் பி மலே கஸ்டமர்ஸ், சைனீஸ் கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ண போறீங்க? இமேஜின் இஃப் இட்ஸ் ரேடியோ, நீங்க சூஸ் பண்ணணும் எந்த ரேடியோ சேனல் வந்து கரெக்டா இருக்கும்னு. அதுலயும் வந்து லெட்ஸ் சே உங்களோட பிசினஸ் வந்து கிளாங் வேலியில தான் இருக்குன்னா ரேடியோல ஆக்சுவலி நீங்க வந்து டார்கெட் ஆட் பண்ணலாம். தட் மீன் யோர் ஆட் ஒன்லி கோ டு சர்டன் ரீஜன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளானிங் இருக்கு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம சரியான ஆளுங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாதனால we don't even know all these exist. நான் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னதுனால இன்னொரு விஷயம் ஆட் பண்றேன். ராகா வந்து மலேசியா மட்டும் இல்ல, சிங்கப்பூர்லயும் கேட்கப்படக்கூடிய ஒரு சேனல். ஏற்கனவே ஒரு 300,000 அன்அபிஷியல் ஃபிகர். அது ஒரு 300,000 வந்து அங்கேயும் கேட்கறாங்க, மலேசியால கேட்கறாங்க. இது தவிர்த்து நம்ம வந்து இந்த சோசியல் மீடியால இருந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, இப்ப சோசியல் மீடியால நம்ம போட்டா நாம தான் ஃபேஸ்புக் வச்சிருக்கோம், இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கோம், எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்ப ராகா கிட்ட போகும்போதோ அல்லது நம்ம எஸ்டோ கிட்ட போகும்போது அவங்க சோசியல் மீடியாலயும் போட சொல்லி ப்ரோமோட் பண்றாங்க. அது என்ன ரேஷனல் அப்படி சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம சர்க்கிள்ல உள்ள ஆளுங்க வந்து அதே ஆளுங்க தான், யோர் ஃபேன்ஸ், that's the people who following you. இப்ப let's say ராகாவோ எஸ்ட்ரோ உலகமோ இல்ல some of the bigger platformல நீங்க அட்வர்டைஸ் பண்ணீங்கன்னா, this நான் வந்து கோட் பண்றது வந்து இந்தியன் பிளாட்ஃபார்ம். there's many other like a Malay platform, Chinese platform இருக்கு. again உங்க ப்ராடக்ட் வந்து எந்த மார்க்கெட் போய் சேரணும்னு நீங்க பார்க்கணும். சோ நீங்க அதுல போடுறப்ப என்ன ஆகுதுன்னா மேஸ் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு சின்ன குரூப்க்கு போய் சேரணுமா இல்ல நிறைய பேருக்கு போய் சேரணுமா, முதல் விஷயத்த யோசிக்கணும். அப்புறம் அந்த பெரிய குரூப்லயே கரெக்டா யாருக்கு போய் சேரணும். ஓகே, another example I quote. இப்ப let's say your product is kid related, kids clothing வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து உங்களை கேட்டேன்னா உங்க ப்ராடக்ட் யார் வாங்கணும், எல்லாரும் வாங்கணும் நீங்க என்கிட்ட பதில் சொல்லக்கூடாது. உங்களுக்கு கரெக்டா தெரியணும் என் ப்ராடக்ட வந்து கிட்ஸ் உள்ள பேரண்ட்ஸ் வாங்கணும். அதுதான் வந்து கோ டார்கெட் ஆடியனா இருக்கணும். இந்த கோ டார்கெட் ஆடியனை எங்க நீங்க பிடிப்பீங்க மார்க்கெட் பண்ணி. சோ அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். சோ ஒரு ப்ராடக்ட் நீங்க வெளியாக்குறீங்களோ, ஒரு சர்வீஸ் வெளியாக்குறீங்களோ, உங்க ப்ராடக்ட் யாருக்கிட்ட போய் சேருன்ற விஷயத்த கரெக்டா நீங்க புடிச்சுக்கணும். So that's very important. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. I think within 1 hour we cannot touch. Persona-ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப let's say your product is a coffee. இந்த காஃபியை யார் குடிப்பாங்கன்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் ஒரு பெர்சோனா உருவாக்கணும். சோ சம்படி யங்ஸ்டர், ஹிப்ஸ்டர் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் ஒரு பெர்சோனா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் குடிப்பாங்கன்னு சொல்லி உங்க கிரியேட்டிவ், ஐ திங்க் வந்து மிஸ்டர் ரத்னா டச் பண்ணார் கிரியேட்டிவ். லெட்ஸ் சே ஒரு கிரியேட்டிவ் நீங்க பண்றீங்க, லெட்ஸ் சே சோஷியல் மீடியா ஆட்டா இருக்கலாம், உங்களுடைய பில்போர்டா இருக்கலாம், இல்ல ரேடியோ ஆட் ஆர் டிவி, எல்லா பிளாட்ஃபார்மும் ஒரு லாங்குவேஜ் தான் ஸ்பீக் பண்ணணும். இப்ப லெட்ஸ் சே நீங்க ஒரு டீம்ல போறீங்கன்னா அந்த டீம்ல தான் அந்த விஷயம் இருக்கணும். இங்க ஒரு விஷயம் அங்க ஒரு விஷயம் போடக்கூடாது. இதுக்காக தான் மார்க்கெட்டிங் வந்து நம்ம பிளான் பண்ணணும்னு சொல்றது. So there's many things in marketing. நம்ம நினைக்கிற மாதிரி எடுத்தோடனே மார்க்கெட்டிங் நான் இந்த இடத்துல ஒரு ஆட் போடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ரேடியோல ஆட் பண்ணா ஓகே ஆயிரும், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து டீப்பா டைவ் பண்ணி எக்ஸ்பர்ட்டை வச்சு பேச வேண்டிய விஷயங்கள். ஓகே, பெர்சோனானா அவங்க 1.6 1.3 கேட்க போறாங்க. இது பெர்சோனா அப்படிங்கிறது ஒரு இமேஜ் கிரியேஷன் ஃபார் யுவர் ப்ராடக்ட். So it's a very core thing. அந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பெர்சோனான்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு வெபினாரா நடத்தலாம். ஓகே, நம்ம டானியா ராம் சின்னத்தம்பி அவர்களே, சார் நிறைய விஷயங்கள் நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. ஏய் என்னையா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாங்கயா, அங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் சோசியல் மீடியால இருக்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு, எது போட்டாலும் கமெண்ட்ஸ் வருது, லைக்ஸ் வருது. சரி, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல போயிட்டு ஒரு பிராண்டிங் செய்யணும் அப்படி சொன்னா எப்படி சார் பண்றது, என்ன அது டிஜிட்டல் பிராண்டிங்? சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே உதயா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கு, நம்ம ஒரு புது போஸ்ட் பண்ணா கமெண்ட்ஸ் வருது, லைக்ஸ் வருதுன்னு. பிஸ்னஸ் வந்துட்டா கமெண்ட்ஸ் லைக்ஸோட சேல்ஸ் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஸோ கமெண்ட்ஸ் லைக்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் கொடுப்பாங்க, ஆனா சேல்ஸ் வந்து போய் சேரணுமா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்னா வந்து மிஸ் கவின் சொன்ன மாதிரி ரைட்டான ஆடியன்ஸ் நம்ம போய் டார்கெட் பண்றோமா இல்லையான்னா அது ஒரு கேள்வி. இப்ப நீங்க ஒரு மீன் பிடிக்க போறீங்க, மீன் பிடிக்க போகும்போது நீங்க பிடிக்க போற மீனுக்கு வந்து ரைட்டான உம்பான் இருந்தா தான், அந்த பேட் இருந்தா தான் நீங்க மீன் பிடிக்க முடியும். நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து சார் சொல்லியிருந்தாரு தட்
அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஸ்டாரி, நீங்க அது மெயின் பிளாட்ஃபார்மா நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க போயிட்டு ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போறீங்க. இப்போ மீன் பிடிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன் பிடிக்க போகும்போது குளத்துல மீனே இல்லை, அந்த இடத்துல நீங்க எவ்வளவு நேரம் உட்காந்தாலும் மீன் கிடைக்காது. ஸோ யூ மஸ்ட் நோ ஹூ ஆர் யூ டார்கெட்டிங். நீங்க டார்கெட் பண்ண போற ஆள் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க எங்க இருக்காங்கன்னு முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா, சோஷியல் மீடியா ஆட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணும்போது பை ஏஜ் குரூப், பை லொகேஷன், ஜெண்டர், இன்ட்ரெஸ்ட், என்ன ஃபோன் பாய்க்கிறாங்க, அந்த அவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்க போக முடியும். எது அவங்க வந்து கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா, அவங்க பேரண்ட்ஸா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சோஷியல் மீடியால இருக்கு. இது வந்து அவங்க ட்ரை அவுட் பண்ணலாம். ஃபார் பிகினர்ஸ் வந்து முதல்ல நீங்க ட்ரை அவுட் பண்ணலாம். கொஞ்சம் டஃபா இருக்கும், பட் அதை ட்ரை அவுட் பண்ணிட்டு அதுலேருந்து உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். தென் இஃப் யூ திங்க் தட் யூ வாண்ட் டு கோ ஆன் பிகர் ஸ்கேல், இன்னும் பெரிய லெவல்ல போறோம், நான் வந்து கேஎல் செஞ்சுட்டேன் சார், கேஎல்லேருந்து நான் வந்து இன்னும் என்னோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் வேற குளத்துக்குலாம் நான் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தென் யூ கெட் கன்சல்டேஷன் ஃப்ரம் எக்ஸ்பர்ட். ஸோ இதுதான் சார் முக்கியமான விஷயம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எஃபெக்டிவா செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாரி தேவை. உங்களுக்கு ஸ்டாரி இருக்கணும், எப்படி இந்த பிராண்டை கொண்டு போறீங்க அந்த பிராண்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த பிராண்ட் யாருக்கு போய் சேரப்போகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் இல்லை, இது ரெண்டும் உங்களால மெயினா செய்யலைன்னா வந்து உங்களால வந்து எந்த குளத்துல போய் எவ்வளவு நேரம் உட்காந்துருந்தாலும் உங்க மீன் கிடைக்காது. இந்த குளம் அப்படின்னு சொல்றது மீன் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னா, என்கிட்ட ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கு, மேபி எனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அல்லது எனக்கு வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு. ஆனா என்னுடைய டார்கெட் மார்க்கெட் அல்லது என்னுடைய பொருட்கள் வாங்கக்கூடியவங்க அவங்க கிடையாது. அப்படி ரிஃபர் பண்றீங்களா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, நீங்க சொன்னீங்க வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க, லைக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் சேல்ஸ் வர மாட்டேது? கமெண்ட் லைக்ஸ் வரும், ஏன் சேல்ஸ் வர மாட்டேது? பிகாஸ் உங்க டார்கெட் மார்க்கெட் ஒருவேளை அவங்களா இருக்க மாட்டாங்க. அண்ட் நீங்க வந்து உங்க பபிள், அதாவது சோஷியல் மீடியால வந்து இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது நீங்க உங்க பபிள்ல தான் இருப்பீங்க. உங்களை சுத்தி ஒரு பபிள் இருக்கு, அந்த பபிள்குள்ள தான் நீங்க வாழ்றீங்க. அவங்க போடுற மெசேஜ் உங்களுக்கும், உங்களோட மெசேஜும் அவங்களுக்கு தான் போகும். நீங்க ஒரு 2000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, நீங்க ஒரு போஸ்ட் போட்டு பாருங்க, மேக்ஸிமம் 200 பேர் தாண்டாது, இல்ல 300 பேர் லைக் பண்ணுவாங்க. உங்க கூட எங்கேஜ் பண்ணாம இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் என்ன ஆகும்னா, ஃபேஸ்புக் வந்து ஸ்லோவா வந்து அவங்க ஃபேஸ்புக்ல இருக்காங்கன்னு ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாம போயிடும். தட்டி பார்த்தா தான், ஓ ஆமா அவங்க இன்னும் நம்ம ஃபேஸ்புக்ல தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஏன்னா இதுதான் வந்து அல்காரிதம், ஃபேஸ்புக் இதுதான், அவங்க இப்படிதான் ஃபேஸ்புக் வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரெண்டு, உங்களுக்கு தேவைப்படுற கமெண்ட்ஸ், அந்த ரேஞ்சிலே தான் நீங்க இருப்பீங்க. வெளியே நீங்க போக மாட்டீங்க. ஸோ வெளியே அவரும் ஸ்டோரி சொன்னாரு, நீங்களும் ஸ்டோரி. என்ன சார் அது கதை, எப்படி சார் சொல்றது கதை அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால கதை சொல்றது பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப புதுசா வரக்கூடியங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இங்க நிறைய பேர் வந்து இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. சோ அவங்க எப்படி சார் கதை சொல்றது, எப்படி பண்ணலாம் சார்? அவர் சொன்ன மாதிரி தான் இது, அதே பாயிண்ட் தான். ஆனா இது எப்படி நீங்க டிஜிட்டலுக்கு கொண்டு போக போறீங்கன்னு இருக்கு பாருங்க. இப்ப மேக்கப் சொல்றீங்க, மேக்கப் உள்ள பயன்படுத்துறவங்க வந்து யார், முதல்ல நீங்க அதை கண்டுபிடிக்கணும். அது வந்து மோர்லெஸ் நம்மளுக்கு தெரியும், பெண்கள் தான் ரொம்ப அதை பயன்படுத்துறாங்க. அதுக்காக ஆண்கள் பயன்படுத்தலன்னு சொல்லல, இருக்கிறாங்க. உங்களோட மெயின் டார்கெட்டே வந்து பெண்கள். ஸோ அவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க? அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பாய்க்கிறாங்க, இல்ல ஹெல்த் இதுக்கு பாய்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது நீங்க இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போக போறீங்க? அவங்க கிட்ட போயிட்டு மேக்கப் எதுக்கு பாய்க்கிறோம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பாருங்களேன். ஸோ மேக்கப் மூலியமா என்ன நன்மை? இப்போ மேக்கப் சொல்லும் போது இவங்க உலகத்துல வந்து 1000 மேக்கப் இருக்கு, 1000 பேர் மேக்கப் ப்ராடக்ட் வைக்கிறாங்க. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசத்தை எடுத்து சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உங்க ப்ராடக்ட் பத்தியோ உங்களை பத்தியோ நீங்க அந்த மாதிரி பிராண்டிங்ல கொண்டு போனீங்கன்னா, ஒரு கதையா கொண்டு போனீங்கன்னா, அதாவது என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு, ஏன் என்கிட்ட வாங்குறது வந்து வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஸ்டோரியை கொண்டு போறது தான் நான் ரிஃபர் பண்றேன். அல்காரிதம் நிறைய முடிவு பண்ணுமா நம்மளுடைய ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும்? 100%. அல்காரிதம் இஸ் எவ்ரிதிங். நீங்க இன்னைக்கு என்ன ஃபேஸ்புக்ல என்ன பாக்குறீங்க, உங்க ஃபேஸ்புக்ல வர கமெண்ட்ஸ், லைக்ஸ், உங்களை ஆட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிசைடட் பை அல்காரிதம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாக்குற 200 பேருக்கும் நாளைக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் அவங்க வந்து இங்கே சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, இந்த ஆன்லைன்ல இருக்கும் போது ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணும்போது, நாளைக்கு அவங்க ஃபேஸ்புக்ல வந்து இன்னைக்கு நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தியும் அவங்களுக்கு தெரிய வரும். நாளைக்கு இன்னைக்கு நடந்து இருக்கிற எல்லா ஆட்ஸும் நாளைக்கு அவங்களுக்கு இங்க பேசப்பட்ட ஆட்ஸ் பத்தியும் அவங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நாளைக்கு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க வந்து ஒரே பக்கத்து லொகேஷன்ல ஒன்னா ஒரு விஷயத்த பாக்குறதுனால அவங்களுக்கு ஒரே ஆட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேரும் தெரியாத ஆளா இருந்தா கூட தெரியும், ஐ மீன் உங்களுக்கு இவங்களை ஒருவேளை தெரியும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சஜஷன் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. Algorithm is controlling everything from buying position to politics. Everything is algorithm. இது சோஷியல் மீடியா வந்து கடவுள் மாதிரி. கண்டிப்பா.
ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்ப வந்து அட்டாக் பண்ணு தெரியாது. அதனாலதான் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உடனே கண்ணு காட்டிடுது. சரி, அந்த கேள்விகள்லாம் ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு சம்பாதிக்கிற வழியை பார்ப்போம். ஒரு 15,000 வெள்ளி மதிப்புடைய ஒரு பேக்கேஜ் உங்களுக்காக ஆஃபர் பண்றோம். சோ இது யாருக்கு அப்படின்னா, யாரு விறுவிறுன்னு கேள்வியை பார்த்த அடுத்த நிமிஷமே டக்குன்னு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு இதோ இந்த கேள்வி 15,000 வெள்ளி மதிப்புடையது. ஆக இதுக்கு என்ன பதில்? முதல்ல இருந்து ஃபாப்பி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அது அப்படின்றதான் இந்த கேள்வியும். மார்க்கெட்டிங்ல வந்து இந்த ஃபாப்பி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தெரிஞ்சாதான் அடிப்படையில மார்க்கெட்டிங்குள்ளேயே வர முடியும். சோ அது என்ன ஃபாப்பி அப்படின்றத பிறகு நம்ம அண்ணன்கள், நம்ம குருஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் சொல்லட்டும். நம்மளே சொல்லலாம், அப்புறம் ரேடியோலையும் இவனே பேசுறான், இங்கேயும் இவனே பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் கேள்விகள் இருந்தா கேள்விகள் அனுப்பி வைங்க. நம்ம கடைசியில கேள்விகள்ல பதில் சொல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓகே, நம்ம கேள்விகள் ஒரு பக்கம் வச்சிருவோம். ஆக நிகழ்ச்சியின் இறுதியில யார் வெற்றி பெற்றார் அப்படின்றத நம்ம சொல்ல இருக்கட்டும். சரி மிஸ்டர் ரத்னா அவர்களே, அதாவது இந்த 360 டிகிரி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நீங்க முதல்ல டச் பண்ணீங்க. என்ன சார் அது 360 டிகிரி மார்க்கெட்டிங் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, டு பி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்ல போனா 360 வந்து பேசிக்கலி ஆல் பிளாட்ஃபார்ம் தட்ஸ் அரவுண்ட் யூ நீங்க பார்க்கறதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ, டிவி, பில்போர்ட்ஸ், பிலோ த லைன் சொன்னால, ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்பில்ஸ், போஸ்டர்ஸ். ஸோ பேசிக்கலி வந்து ஒன்று விடாம நீங்க வந்து உங்க ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் த மேஸ் மார்க்கெட் ப்ராடக்ட் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, ஒரு 360 டிகிரி அப்ரோச் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டமிக் டைம்ல வந்து 360 வந்து ஸ்கியூட் அ பிட். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி வந்து எல்லாம் இப்போ டிஜிட்டல் சோஷியல் மீடியான்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் மேட்னு சொல்லுவாங்க, சோஷியல் மீடியா ad spend அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இப்போ so a lot of companies are spending a lot of money on social media advertising. எல்லாரும் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஜஸ்ட் புட்டிங் இன் யோர் ஃபேஸ்புக். அது வந்து ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு அதுக்கு பின்னால. And there's many teams out there in Malaysia that are experts at it. And I think our friend here, Daya, is also one of the one of the experts in this. So நீங்க வந்து இந்த மாதிரி டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, how you approach your product, how you tell your story, how you do your branding across all the platforms there, radio, TV, social media, உங்க சொந்த வெப்சைட். இப்போ வந்து வாட்ஸ்அப் and Telegram is also coming up. People got Telegram groups இருக்கு இப்போ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சினிஃபேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து சொந்த டெலிகிராம் குரூப்பே இருக்கு. அது ஒரு 400 people இருக்காங்க. ஸோ அந்த குரூப் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அது வந்து அதில் வந்து வாட் எவர் நியூ யூ கெட் தேர் போஸ்டிங் தேர் ஃபார் மண்ணின் மைண்டர்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், வீடியோ, சாங்ஸ் அதில். ஸோ இட்ஸ் a lot of creative things that you can do in terms of 360. Basically look all around you. Free media இருக்கு. கவின் சொன்ன மாதிரி there's also grants for media. And then newspaper எடுத்துட்டீங்கன்னா அது old school, but still some people are still using that old school. But newspaper வந்து ஒரு புது rebirth வந்திருக்கு. For example, நீங்க வந்து they don't just put in print. அதே கதை வந்து அதே ஸ்டோரி அதே ad வந்து they also should do on digital. So for example நீங்க Star எடுத்துட்டீங்கன்னா, the Malay Mail, the Sun எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ad வந்து நீங்க பேப்பர்ல வாங்கினா கூட அது டிஜிட்டல்லே வரும். Same thing for Raga or Astro. You do an ad on radio, it also I think they do cross sharing in அவங்க FB-ல இல்லாட்டி யூடியூப்ல. அப்புறம் உலகம் ஃபாலோவர்ஸ், உலகம்க்கு எனக்கு 2 million followers இருக்கு. So you have to think outside your circle of 1,000 or 2,000 friends. So just to touch one more thing, I'm looking at some of the questions நம்ம மக்கள் அமைச்சிருக்காங்க, some of the questions that's coming in. Generally, I can see most of the question they are trying to break out of their circle of influence. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லாட்டி அவங்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி மச் ஃபுட் பேஸ் or home based products. So I just want to just touch small line there. If you have a product that is very what you feel that is a very small, or I mean you want to look at a smaller circle of people, social media is good, but not just your own page like what Kavit and also Danya mentioned. Please also look at another paid ads. Paid ads really helps social media boosting, especially for products that I'm looking at some of the questions here. How you boost your post, and of course நீங்க வந்து selling focus பண்ணாம branding focus பண்ணுங்க.
ஸோ பிராண்டிங்கை பில்ட் பண்ணீங்கன்னா சேல்ஸ் நிச்சயமா வரும் அண்ட் என்கேஜ்மெண்ட் வரும் அண்ட் அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் திஸ் 360 மார்க்கெட்டிங் வாட் எவர் ஐ ஸ்போக் அபவுட் ஜஸ்ட் நவ். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப பேர் மாடல் ஆகிட்டு வராங்க. 100,000 ஃபாலோவர்ஸ், 200,000 ஃபாலோவர்ஸ். அது வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் க்ரோ பண்ணிட்டு வருது. KOLஸ்ன்னு, கீ ஒப்பீனியன் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு 20 பேரை வச்சு they do branding, right? They push the brand, they push the hot selling items and the money. So that's also another new development in terms of 360, part of digital, part of social media marketing. So 360 வந்து பாத்தீங்கன்னா அது grow பண்ணிக்கிட்டே போகுது. Next 5 years பாத்தீங்கன்னா we really don't know how is it going to go. 5 years I got one question, sir. என்னன்னா, you are the one first started the influencer marketing for the events. So early stageல, அதாவது இப்போ வந்து influencer marketing ரொம்ப பெருசா பேசுறாங்க. But I think in 4 years back you started that. அது வந்து ரொம்ப பெரிய அளவுல போனது. And then it's something new. Hey, இவங்க கிட்ட சொல்லி போட சொல்லி இது என்ன இருக்கு? And then you came out with some a great idea, giving them some special privilege to attend the concert and all these things. So அதை பத்தி சொல்லுங்க, ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுங்க. ஓகே, நம்ம KOL மார்க்கெட்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆக்சுவலி 2016 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 2016 பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்ஃபன்சி அப்போ. ஸோ ஃபியூ பீப்புள் ஹூ ஆல்ரெடி சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ், ஆர்டிஸ்ட், நம்ம இப்போதான் வி ஜஸ்ட் லெவரேஜ் த ஆர்டிஸ்ட், மலேசியன் ஆர்டிஸ்ட். அண்ட் அவங்களுக்கு வந்து பேசிக்லி போஸ்ட் பண்ணி டு டூ சம் ஆஃப் அவர் போஸ்ட், ஷேர் அவர் போஸ்ட், அண்ட் தென் வந்து அவங்களுக்கு வந்து we give them tickets for the concert, we give them backstage, after party, and the mari access privileges kuduthirukkom. So basically வந்து again coming back to what Kavin said earlier, you just want to grow outside your circle of influence, right? So நீங்க வந்து concert வந்து ஒரு mass market product ல, so நீங்க வந்து எவ்வளவு ஃபாரா ரீச் பண்றீங்களோ better for you. And then we use the local artists, வந்து Malaysian artists வந்து அவங்களுக்கு சொந்தமா hundreds of thousands of followers. ஒரு கான்சர்ட்க்கு வந்து நம்ம ரீச் வந்து ஈஸிலி மினிமம் ஒரு 3 to 4 million ஃபாலோவர்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம டோட்டல் ஃபாலோவர்ஸ் ஆஃப் த கீ ஒப்பீனியன் லீடர்ஸ்லாம் ஆஃப் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ we started quite early, but now I think everyone's doing it. I think the how you make it successful now, I think the engagement is important. And the social media influencer choose பண்ணும்போது you have to look at their engagement level, not just the following. Because a lot of following வந்து இப்போ bots-ஆ இருக்கலாம், இல்லாட்டி bot followers-ஆ கூட இருக்கலாம். So the engagement level is very important. And then அது எப்படி நீங்க அந்த sales net போடுறீங்கன்னா தான் very important. So அவங்க just post பண்ணா கூட பத்தாது. For example, you post it and then there must be a call to action சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. Call to action na, okay, for example, my friend Rabbit Mac ஒரு போடுறாரு வச்சுங்களேன், so please contact this number to buy this now ன்னு சொல்லுவாங்க. I think PU for Life is a very good example of how they do very good social media marketing and how they follow up with the call to action, right? So the call to action important. And the call to action வந்து கையோட, okay, you text this and then you give this code, you get a discount. So in the follow through process and the whole thinking, very important. But that should not be your main message. Again, focus on the story, focus on your content, focus on your brand. And then you follow the same story across all your platforms. And then I think that's what we do. I mean, that's what we do and we try to do as much as we can. Okay. Okay, Mr. Danyaram. அடுத்து கொஞ்சம் இழுப்போம் ஒருத்தர். சும்மா BGW ஒரு வீடியோ போடுற 10,000 பேர் போய் லைக் பண்றாங்க. நானு முக்கியமா பிசினஸ் பண்றதுக்காக ரொம்ப ஸ்பெஷலா ஒரு வீடியோ பண்றேன், அடுத்ததெல்லாம் பண்றேன். ஆனா ஒரு பையல லைக் பண்ண மாட்டேன், ஷேர் கூட பண்ண மாட்டேன். நம்மளே பர்சனலா போயிட்டு கெஞ்சி கேட்டா கூட ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஸோ இது எப்படி சார் ஓவர் கம் பண்றது? என்னுடைய சோசியல் மீடியால மட்டும் போஸ்ட் பண்றது குட் இனஃபா, இல்ல நான் வந்து மத்தவங்ககிட்டயும் போய் நிக்கணுமா? ஏன்னா எனக்கு வந்து கௌரவம் ரொம்ப பெருசு, நான் போய் எப்படி மத்தவங்கிட்ட கேட்குறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பிசினஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா வந்து உங்க சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றது மட்டுமே பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு சொல்யூஷனே இல்லை. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க சில நபர் வந்து ஒரு விஷயம் போடுறாங்க, அது வைரலா போகுது. கண்டிப்பா அதுல வந்து அந்த என்ன எலமெண்ட் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அவங்க நம்மளுக்கு தெரியும் சில வைரல் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி இருக்கு. டூ பேட்
இந்த விஷயம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். நெகட்டிவிட்டி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா வந்து அதுக்கு வந்து இழுப்பு சக்தி ஒன்றும் கூட இருக்கு. ஸோ அந்த அட்ராக்ஷன் அங்கே கிடைச்சோன்னா எல்லாருமே அங்கே போயிட்டு அங்கேருந்து ஓகே இது பாத்தியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவை பத்தி மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அதனாலே ஆட்டோமேட்டிக்கலி வைரலா போகுது. இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் என்கிட்ட கேட்டீங்கன்னா. இந்த டெக்னிக் வந்து நிறைய பேர் வீடியோ ப்ரோமோஸ்க்கோ இல்ல ஷார்ட் மூவிஸ்க்கு இதெல்லாம் பாய்ச்சிருக்காங்க. ஷார்ட் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த மூவி ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அந்த மூவில நடக்கிற ஒரு 1 மினிட்டோட சீன் மட்டும் எடுத்து போட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி தான் இதே மெத்தட் தான் நீங்களும் பாய்க்க போறீங்க உங்களோட பிசினஸ்க்கு. ஸோ எப்படி வந்து எந்த ஆங்கிள் காமிச்சா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், இல்ல எப்படி வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணி எந்த ஸ்டோரியை வந்து நீங்க வந்து போட்டீங்கன்னா பீப்புள் வில் ஆக்சுவலி இதை ஷேர் பண்ணி கொண்டு போவாங்க, இல்லை வைரல் ஆக்க போவாங்க. அவங்களுக்கு கியூரியாசிட்டி உருவாக்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் வந்து ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன், ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, மாணிக்க வாசுகின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நான் வந்து ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி கரெக்டா ரன் பண்ணிட்டேன், ஆனா வந்து சரியா எனக்கு வந்து ஆட்ஸ் வரலன்னு சொன்னாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே முக்கால்வாசி எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இதுல என்ன என்னோட கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம ரைட்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணிட்டோம்னு நம்ம நினைக்கிறோம், அவங்க தான் கரெக்டான ஆடியன்ஸான்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. இது வந்து நீங்க பெட்டரான ஒரு ஒரு நாலேஜபிள் இருக்கிறவங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெட்டரான இன்சைட் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒரு SPM செமினார் வந்து நீங்க நடத்துறீங்க. உதயா, நீங்க அவ்வளவு நேரம் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்களே ஒரு SPM செமினார் வந்து நடத்துறீங்க வச்சுக்கோங்க, நீங்க என்ன ஏஜ் குரூப் டார்கெட் பண்ணுவீங்க? 16, 17 டார்கெட் பண்ணுவீங்களா? 14, 15 டார்கெட் பண்ணுவீங்களா? 17, 18 டார்கெட் பண்ணுவீங்களா? இந்த வருஷம் யார் SPM எடுக்கிறோம் அவளை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவேன். ஓகே, இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. என்ன கேட்டீங்க, ஏன்னா நீங்க பாருங்க 17, 15 வயசுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்களோ சோஷியல் மீடியால இருக்கிறவங்களோ வந்து அவங்க சோஷியல் மீடியாவுக்கு போற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் பண்ணிட்டு கூட்டாளிட்ட பேசிட்டு கமெண்ட் டேக் பண்ணிட்டு இந்த தேவையில்லாத வீடியோவை ஷேர் பண்ணி வைரல் ஆக்குறது, இதுதான் அவங்களோட எக்ஸைட்மெண்ட் வந்து அதுல தான் இருக்கு. இது வந்து அவங்க வந்து இதான் விரும்புறாங்க. வீட்டுக்கு போனோம்னா அம்மா அப்பா படின்னு சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போனா டீச்சர் கோகுரிக்குலம் அது இதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயம் இருந்துட்டு சோஷியல் மீடியால வந்துட்டோம், நீங்க சோஷியல் மீடியா SPM ஆட்ஸ் போட்டாங்கன்னா அவங்க பார்த்து விரும்பி எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்ல போறாங்க? கண்டிப்பா இல்ல. அதை பார்த்தோம்னா அவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க டார்கெட் பண்ண போற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல SPM செமினார் நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா நீங்க டார்கெட் பண்ண போறது கண்டிப்பா அம்மா அப்பாவை தான் டார்கெட் பண்ண போறீங்க. ஸோ உங்கள்ட்ட வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இப்போ SPM செமினாருக்கே வந்து நம்ம எல்லாருமே டார்கெட் பண்ண போறது 15, 16, 17 SPM எழுதுறவங்க டார்கெட் பண்ணுவோம். ஆனா என்கிட்ட கேட்டீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் இல்ல அவங்க அங்கிள் ஆண்டி ஒரு 30 வயசுக்கு மேல உள்ள டார்கெட் பண்ணீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இந்த கேம்பெயினை நான் ரன் பண்ணியிருக்கேன், எஃபெக்டிவா இருந்திருக்கு பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணி. ஸோ அதனால தான் சொல்றேன், நம்ம நினைக்கிறோம் நம்ம டார்கெட் பண்றது கரெக்ட், நம்ம செய்யறது கரெக்ட். ஆக்சுவலி ஒரு கன்சல்டேஷன் இல்ல இதை பத்தி கொஞ்சம் கூகுள் பண்ணி படிச்சோ தெரிஞ்சுக்கிட்டோமா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் நம்புறேன். பெர்செப்ஷன் அபவுட் மார்க்கெட்டிங் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப SPM எடுக்கிறவங்க அப்படின்னா அவரே சொந்தமா வரப்போறது கிடையாது, அப்பாவை பிடிச்சா அல்ல அம்மாவை பிடிச்சா அவரு கொண்டு வந்து சேர்த்துருவாரு அப்படின்றது சம்திங் ரியலி நியூ, நல்லாவும் இருக்கு கேட்கறதுக்கு. சோ இந்த மாதிரிதான் நிறைய பிசினஸ்ல வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம ஒண்ணு நினைக்க, அங்க தெய்வம் ஒண்ணு நினைக்க, சோசியல் மீடியா ஒண்ணு நினைக்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து நம்ம கவின் போவோம். கவின், சோ பெரும்பாலும் இந்த பிசினஸ் வந்து பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பா மார்க்கெட்டிங்ல வந்து பட்ஜெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? நம்முடைய இங்க வந்து நிறைய பிசினஸ் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் உங்களுடைய பார்ட்டிசிபேஷனுக்காக. ஏன்னா என்னென்னமோ இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்காங்க, நம்பிக்கை, ஏன்னா ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும், and then மார்க்கெட்டிங் குருஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ நீங்க சொல்லுங்க, எப்படி வந்து ஒரு பிசினஸ் வந்து மார்க்கெட் பண்றதுக்கு எப்படி பிசினஸ் வந்து அந்த பட்ஜெட் வந்து அலோகேட் பண்றது அப்படின்ற விஷயத்துக்கு ஷேர் பண்ணுங்க, டிப்ஸ் இருந்துச்சு. நீங்க திருப்பியும் முதலுக்கே வரீங்க, முதல் கொஸ்டினுக்கே வந்துட்டீங்க, பரவாயில்ல. பட் அகெயின் சொன்ன மாதிரி தான், கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறவனுக்கு ஒரு பிளானிங் பண்ணி இருக்கணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிளானிங்கே இல்லாம ஓகே தூங்கி எழுதிட்டோம்னா இன்னைக்கு நான் ஒரு ப்ராடக்ட வெளியாக்குறேன் பட்டுன்னு வெளியாக்குறது, இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு பிசினஸோ ஒரு சர்வீஸோ எது ஒண்ணு ஆரம்பிக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்ணணும். ஓகே, இதுதான் என் ப்ராடக்ட், இது எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ், நான் இந்த ஒரு மார்க்கெட்டிங்க்கு இவ்வளவு பட்ஜெட் செட் பண்ணுவேன் இப்படின்னு கரெக்டா முதல் ஸ்டெப்ல கரெக்டா வந்தோம்னா எல்லாமே கரெக்டா வந்துடும். பட் ஆஃப்கோர்ஸ் சில பேர் வந்து அந்த ஸ்டெப்ஸை விட்டுருப்பீங்க. ஓகே, இப்ப அட்லீஸ்ட் கேட்ச் அப் பண்ணணும். மேபி ஒரு 2 மாசம் வந்து அந்த மார்க்கெட்டிங்க்கு வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ண முடியாட்டியும் எப்படியாச்சும் அந்த வர ரெவென்யூவை சேவ் பண்ணி
வரப்போற ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து அதை அலோகேட் பண்ணும். அது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஐ திங்க் தோஸ் ஆல்ரெடி இன்டு த பிசினஸ் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு போக முடியாதுல, அவங்க இதை பண்ணலாம். எடுத்தோடனே எனக்கு இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, வர ரெவென்யூ எடுத்து அப்படி வேற என்னாச்சும் பண்றது. அங்க ஒரு கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஸோ there's another problem altogether. ஸோ இது ஏல இருந்து வரணும், கண்டிப்பா அலோகேட் பண்ணணும். இது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ஆல்சோ இஸ் அ பிளானிங், இஸ் பார்ட் ஆஃப் பிளானிங். மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் இருக்கா? இதுக்கு மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? அதுக்கு மெத்தட் என்னன்னா, அது சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லயே கரெக்டா பிளானிங் பண்ணணும். இப்ப சில பேர் என்னன்னா, ஓகே நீங்க ஆர்வப்பட்டு இறங்கிட்டீங்க, நம்ம தானியாவும் ரத்னாவும் சொன்ன மாதிரிதான் எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ஒண்ணு வெளியாக்க போறேன், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப் நான் எடுக்கலாம், ஃபண்டிங் கிடைக்குமா வேற இடத்துல இருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்க விரும்பல. பட் இந்த வேலையில நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ராகால வந்து நம்ம எஸ்எம்இன்னு ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். So every week we going to talk about எங்க ஃபண்டிங் கிடைக்கும், எங்க கிராண்ட் கிடைக்கும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேச போறோம். கண்டிப்பா வந்து அதையும் தொடர்ந்து ஆளுங்க கேட்கணும். ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற இந்த ஒரு 10-15 நிமிஷத்துல வந்து we cannot cover cash management. இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட பழைய வெபினார்ல வந்து ஒரு வெபினார் ஃபுல்லா நம்ம கேஷ் பத்தி பேசணும், எப்படி வந்து ஃபண்டிங் கிடைக்கும் அப்படின்னு. ரொம்ப பெஸ்ட் திங் என்ன தெரியுங்களா, வந்தவங்க யாரும் போல. ஏன்னா எப்பயுமே நிகழ்ச்சி அப்படி சொன்னா அவர் வருவாரு, பாப்பாரு, நமக்கு பிடிச்சாலும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சோ ஆனா இங்க எல்லாமே அப்படி இருந்து இது வரைக்கும் ஏறக்குறைய பார்த்தா 53 நிமிடங்கள் நாம வந்து பேசியிருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம கேட்கறதுக்கு இது வந்து இப்ப இது சொன்னாரு அது சொன்னாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா கொலெக்டிவா பார்க்கும்போது ஒரு அழகான மார்க்கெட்டிங்கான எல்லா விஷயங்களும் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. 360 டிகிரிஸ்க்கு வந்து அவங்க கவர் பண்ணிருக்காங்க. சோ நிச்சயமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போவோம். அதுக்கு முன்னால இன்னொரு 15,000 ரிங்கிட் மதிப்புடைய ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. உங்களுக்கும் இன்னொரு 360 டிகிரியில மார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. சோ உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போயிட்டு அனுப்புங்க. நாம டைப் பண்றதுக்குள்ள அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அவ்வளோ ஈஸியும் கிடையாது. சோ ரொம்ப ஈஸியான விஷயம் மாதிரி தான் இருக்குது. ஆனா சரியான பதில் சொல்லுங்க. ஏற்கனவே நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த கோவிட் முடிஞ்ச பிறகு அந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்முடைய ராகாவிலையும் அடுத்து ஆஸ்ட்ரோலையும் இடம்பெற காத்திருக்கின்றது. ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நாங்க ஏற்கனவே ஜெயிச்சோம், அப்ப இன்னும் கொடுக்கல அப்படின்னு. இங்க நாங்களே வேலைக்கு வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா கோவிட் கை காலெல்லாம் செக் பண்ணி மேல மருந்து அடிச்சுதான் எங்களுக்கு ஸ்டூடியோக்குள்ளே அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ நாடு இந்த இதுல இருந்து விடுபட்டு வந்த பிறகு உங்களுடைய பிசினஸ் வந்து நாங்க ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். சரியா? இதெல்லாம் நமக்கு எங்க கிடைக்க போகுது அப்படின்னு பேசாம இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி என்னதான் சொல்றது. அங்க 171 பேர் இருக்காங்க. அந்த 170 பேர் அனுப்புனாதான் நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு இந்த ஏர்ஜ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். எதுவுமே இல்லாம அப்படியே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் என்ன செய்யணும். நோ ப்ராப்ளம். சரி, அடுத்து நம்ம கேள்விகளுக்கு போவோம். நிறைய பேர் வந்து கேள்விகளை வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் உமாதேவி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து லாங்குவேஜ் சென்டர் நடத்துறாங்க, அதாவது இங்கிலீஷ் கிளாஸஸ் ஆன்லைன். சோ இதை எப்படி நான் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது, குறிப்பா சோசியல் மீடியால அட்வர்டைஸ் பண்ணா எப்படி போகும், எப்படி பண்ணலாம்? பேனல்ல இருந்து யாராவது சொல்லலாம்? இதை பத்தி நான் கொஞ்சம் ஆன்சர் பண்றேன். சொல்லுங்க. ஓகே, ஸோ லாங்குவேஜ் சென்டர்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்து அவங்க எந்த லொகேஷன்ல இருக்கிறாங்கன்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து லெட்ஸே அவங்க இருக்கிற லொகேஷன் அர்பன் இருக்கும் போது லாங்குவேஜ் சென்டர்ஸ் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு சீன மொழியை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல சீன மொழியோட டியூஷன் மாடியூலை வந்து வெளியே தெரிய வைக்கணும்னா அவங்க டார்கெட் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் அண்ட் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் அண்ட் மலேஸ். ஏன்னா சீனவங்களுக்கு வந்து சீன மொழி தெரியும். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க டார்கெட் ஆடியன்ஸ்ல வந்து இந்தியன்ஸ் அண்ட் மலேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த இன்ட்ரெஸ்ட்ல டார்கெட் பண்றது தான் அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப தூரமா, அதாவது அவங்க சென்டர் வந்து பித்தலிங்ஜாயில இருக்கு, அவங்க வந்து டார்கெட் பண்றது வந்து ஸ்ரீகம்பாங்கானோ, டங்கேல், சப்பாங் அது வரைக்கும் ரொம்ப போனாங்கன்னா வந்து அதுவும் கொஞ்சம் ஒரு தடையா இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஒருத்தவங்க சென்டருக்கு வந்து டியூஷன் இந்த லாங்குவேஜை கத்துட்டு போறதுக்கு வந்து நீங்க அந்த செக்டரும் பார்க்கணும். டிராபிக் ஜாம் இந்த செக்டர்லாம் பார்த்து உங்க ஆடியன்ஸை வந்து உங்க சென்டர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ் வச்சுக்கோங்களேன். அந்த ரேடியஸ்ல நீங்க அங்க ஆரம்பிச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் சைனீஸ், அப்படி வந்து நீங்க சைனீஸ் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா நான் சைனீஸ் போகலாம். அப்படி நீங்க இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே ஓகே இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பிரெஞ்சு,
ஜெர்மன், டச் இதெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா ரேஞ்ச் குரூப் ஆஃப் கம்யூனிட்டியும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ஆட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு வீடியோ மார்க்கெட்டிங், வீடியோ மூலியமா ஆட்ஸ் கொண்டு போங்க. பிகாஸ் அது வீடியோ இஸ் வாட் இஸ் நவ். 2013 வந்து வீடியோ மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வீடியோன்னு வந்து இப்போ வீடியோ தான் நவ் பிரசன்ட். வாட் இஸ் நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரியல, பட் வீடியோ இஸ் நவ். அவங்க ஆன்லைன் தான் சொல்றாங்க, அவங்க ஆன்லைன்ல வந்து கிளாஸ் நடத்துறாங்க. சோ அது வந்து எப்படி இன்னும் பெரிய அளவுல கொண்டு போலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதான் சார் இப்போ சொன்ன மாதிரி ஆன்லைன்ல கிளாஸ் ரன் பண்ணி அவங்க ஆட்ஸ் ரன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஆட்ஸ் ரன் பண்ணும் போது இப்போ வந்து ஒரு லொகேஷன் கோலாலம்பூர்ல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா கோலாலம்பூரை சுத்தி தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணும் போது நீங்க டார்கெட் பண்ண போற ஆடியன்ஸ் வந்து உங்க சென்டரை சுத்தி இருக்கிறவங்கள முதல்ல நீங்க பாருங்க. அங்கேருந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸை வச்சு அங்கேருந்து டார்கெட் பண்ணி அப்புறம் நீங்க என்லார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். சார் இன்னொருத்தர் கோபிநாத் வந்து கேட்டிருக்காரு, how to bring new product in the current market and make people understand the important on the product அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, இது வந்து பிஃபோர் ஐ பாஸ் இட் டு அதர்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் திங். அவர் சொன்னது வந்து மைண்ட்ல திடீர்னு கிளிக் பண்ணுச்சு. ப்ராடக்ட் கொண்டு வர முன்னுக்கு என்ன ப்ராடக்ட் நான் கொண்டு வந்து கஸ்டமர் தேடுறதுக்கு பதிலா கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் கொண்டு வர பாருங்க. இதுதான் முக்கியம். ஸோ இதுதான் நான் வரேன். தென் I'll leave it to others. எங்க அம்மா நல்லா இட்லி சுடுவாங்க, அதெல்லாம் விற்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சரியா வராது. சோ மார்க்கெட்லயே இப்ப நம்ம சைனீஸ் ஏரியால இருக்கலாம், இட்லி விற்க போனோம்னு சொன்னா சரியா வராதுல்ல. அப்ப மாவு விற்கிற நேரத்துல காத்தடிச்ச கதையா போயிடும். ஸோ அடுத்த கேள்விக்கு போக நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன ஒரு மார்க்கெட்டிங் வந்து என்ன மினிமம் பட்ஜெட் வேணும், அப்படி இருந்தா நம்ம வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஏதோ ஐடியாஸ் இருக்கா? Okay, maybe I can comment. மார்க்கெட்டிங் வந்து எப்போதும் நீங்க அந்த ப்ராடக்ட் பொறுத்து இருக்கு. anywhere between I think you want to give a percentage because அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். Maybe anywhere between 20% to 30% of your overall product cost. I think it's quite fair to say ஒரு benchmark. But of course வந்து different products வந்து அது கொஞ்சம் வேற மாதிரியா தான் இருக்கும். For example, compared to the language example வந்து அது வந்து maybe more localized. ஸோ அவங்க வந்து அந்த அப்ரோச் வந்து வெரி டார்கெட்டட் அப்ரோச்னா பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியா செய்யலாம். அதுக்கு அதே மாதிரி நீங்க ஒரு மேஸ் மார்க்கெட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோக்கல் மலே மூவி லான்ச் பண்றீங்கன்னா அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈஸிலி நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஈஸிலி ஒரு அட்லீஸ்ட் 15-20% ஆஃப் யோர் ஓவரால் பட்ஜெட். ஸோ டிபெண்டிங் ஆன் த ப்ராடக்ட், அது யூ வாண்ட் டு கோ மேஸ் ஆர் யூ வாண்ட் டு லுக் அட் அ வெரி டார்கெட்டட் அப்ரோச். அது வந்து அது பொறுத்து இருக்கு. Any other comment? Also, I would like to say that இப்போ வந்து அவங்க during the pandemic இப்போ வந்து பாத்தீங்கன்னா a lot of significantly வந்து people வந்து e-commerce push பண்றாங்க. Same like the language class, music class, everything's on e-commerce now. So also very important that any product நீங்க லான்ச் பண்றதோ இல்லாட்டி டார்கெட் பண்றீங்களோ focus a lot on your e-commerce platform. either உங்க சொந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்றீங்களா இல்லாட்டி நீங்க எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம் வாங்கிக்கிறீங்களோ, லசாடாவோ, ஷாப்பியோ, கரௌசலோ, there's a few, or maybe FB, their own platform. I think IG is also starting their own e-commerce platform. So அது வந்து நீங்க focus பண்ணி செஞ்சீங்கன்னா I think there's a better chance of you getting your product out there to the market. I'm telling all this because I'm looking at the questions. I mean, thank you for your questions. It's like hundreds of questions coming in from 200 over people, I think. So, depending on the product, back to that, coming back to that, your story, your branding, and then mass market, or you want to go to a more targeted market. So, that's very important. Both ways, digital is very important now. That's very important. Digital is critical, especially now, because all will go matter. ஸோ இப்போ வந்து நீங்க ஆடை வந்து டார்கெட் பண்ணி அவங்க போனுக்கே நீங்க அனுப்பலாம், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹிந்துயிசம் நீங்க வந்து ஒரு சாம்பிராணி வைக்கிறீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜென்டில்மேன் மேடம் ஹூஸ் பின் டு அ டெம்பிள் த லாஸ்ட் 48 hours அந்த மாதிரி ஜியோ கோடிங் பண்ணி நீங்க ஆட் அனுப்பலாம். ஸோ ஐ கெஸ் that's the question. You have to be very targeted. If budget குறைஞ்சிருச்சுன்னா be creative, be very targeted. And then focus on the story and the branding. Very important.
ஓகே கவின், குறிப்பா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்புறம் ரேடியோக்கு வரணும், டிவிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட் இருக்கணும், பெரிய காசு உள்ளவங்க தான் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு என்ன பண்ணலாம் கவின்? நிறைய பேரு அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன்ல இருக்கிறாங்க. சோ இது இது பாசிபிளா? நம்ம மினிமம் பட்ஜெட்ல வர முடியுமா? ஒரு 3000 வெள்ளி ஏற்கனவே சொல்லுங்க, 1000 வெள்ளி கூட ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு நாளைக்கு ஓடும் இந்த வண்டி? நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன பட்ஜெட்லயும் நம்ம ஆரம்பிக்கலாம். இஸ் ஜஸ்ட் நம்ம அதை எப்படி கொண்டு போறோம், எவ்வளவு கிரியேட்டிவா கொண்டு போறோம், எப்படி சஸ்டெயின் பண்ண போறோம்னு. நிறைய பேர் இதே கேள்விதான் கேட்டிருக்கீங்க. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர் ஈச் ஆஃப் யூ. ஐ ஃபீல் வெரி பேட். இந்த ஒரு ஹவர்ல வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாதனால வாட் ஐ கோயிங் டு டூ, ஃபிளாஷ் மை கான்டாக்ட் டீடைல். கண்டிப்பா உங்க ஒருத்தருக்கும் ஐ வில் ஆக்சுவலி ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். லெட்ஸ் we will consult you. Me and my team actually will consult you personally because budget பத்தி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சார் மிஸ்டர் தானியாராம், இன்னொரு கேள்வி வந்திருக்கு. நிறைய ரொம்ப பேர் அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சோசியல் மீடியா போகும்போது எவ்வளவு சார் பட்ஜெட் ஒதுக்கணும்? ஒரு கொஞ்சம் காசு இருந்தா போதுமா? நம்ம கொஞ்சமா போடலாமா? ஒரு நாளைக்கு 5 வெள்ளி 7 வெள்ளின்னு போடுறவங்க இருக்காங்க, சில பேர் 1000 வெள்ளி போடுறவங்க இருக்காங்க. சோ இது எப்படி டிட்டர்மின் பண்றது? நம்ம ரீச்சை பொறுத்து இருக்கா, அல்லது வந்து அந்த எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் டூல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, முக்கியமான விஷயம் சார். வந்து நம்ம மார்க்கெட் பண்ற மண்ணுக்கு பட்ஜெட்லாம் ஒதுக்குற மண்ணுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வந்து நம்மளோட கண்டென்ட்டை வந்து நம்ம முதல்ல சரிப்படுத்தணும். அதாவது நீங்க வந்து என்னதான் மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு 1000 பேர் உங்க பேஜ் கொண்டு வந்தாலும் உங்க கண்டென்ட் உள்ளுக்கு சரியா இல்ல, அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் இல்ல, நீங்க வந்து ப்ராடக்ட் பத்தி பேசல, ப்ராடக்ட் என்னன்னு ஆளுக்கு தெரியல, ப்ராடக்டோட விலை தெரியல, ப்ராடக்ட் என்னோட யூஸ் தெரியல, இதெல்லாம் நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா நீங்க வந்து 2000 பேர் உள்ளுக்கு ஒரே நாள்ல கொண்டு வந்தா கூட பிரயோஜனம் இல்லை. ஸோ முதல் நீங்க வந்து இப்ப இருக்கிற ஃப்ரீ கண்டென்ட் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. வீடியோ கண்டென்ட் செய்யறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரீ வீடியோ கண்டென்ட் டூல்ஸ் நீங்க உங்களுக்கு செஞ்சுக்கலாம். அப்புறம் உங்களோட போஸ்டர்ஸ் இதெல்லாமே கரெக்டா செஞ்சு, இதுக்கு தான் வந்து பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பிளான் பண்றதுக்கு ஃபெயில் பண்ணீங்கன்னா யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். ஸோ இதுல நீங்க அதை பிளான் பண்ணி கரெக்டா எப்படி கொண்டு போகலாம், என்ன வகையில கொண்டு போகலாம், என்ன மாதிரியான விதத்துல கொண்டு போகலாம்னு சொல்லி நீங்க அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்ஸ்க்கு நீங்க போங்க. ஆட்ஸ்க்கு நீங்க போகும்போது நீங்க ஒரு மினிமம் பட்ஜெட் சொன்ன மாதிரி 20% போகலாம். அப்படி நான் ஒரு அமௌண்ட் சொல்லணும்னு நினைச்சேன்னா வந்து உங்க பிசினஸ் பொறுத்து பாருங்க. உங்க ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 100 வெள்ளியா, நீங்க வந்து ஒரு ப்ராடக்டோட வந்து நீங்க உங்க மார்க்கெட்டிங் பட்ஜெட் வந்து 10 வெள்ளி வச்சுக்கோங்க. 10 வெள்ளியிலிருந்து 20 வெள்ளி நீங்க ஒதுக்கி அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து பூஸ்ட் பண்ணலாம், ஆட்ஸ்ல நீங்க ரன் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா அதோட குறைவா தான் வரும். அண்ட் மறந்துடாதீங்க, இன்னைக்கு வந்து நீங்க 100 வெள்ளி ஸ்பெண்ட் பண்றதுனால ஒரு 10 ப்ராடக்ட் வைக்காட்டினாலும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு உங்க பிராண்ட் நிறைய பேருக்கு தெரிய வருது. நீங்க வந்து எல்லா மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸ்க்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நீங்க போற 100 வெள்ளி வந்து 100 வெள்ளி போட்டு எனக்கு வந்து 100 வெள்ளிக்கு திருப்பி ஆள் ஜாமான் வாங்கினா தான் பிரேக் ஈவன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிசினஸ் ரன் பண்ண முடியாது. நீங்க ஸ்பெண்ட் பண்ற 100 வெள்ளி வந்து ஒரு 1000 பேருக்கு தெரியும். 1000 பேர் வாங்காட்டியும் பரவாயில்ல, இன்னைக்கு 1000 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. நாளைக்கும் அதே 1000 பேர் பார்க்கும் போது அவங்களுக்கு முதல் அவேர்னஸ் கிடைச்சிடும், உங்க பிராண்ட் பத்தி தெரிஞ்சிடும். 2வது தடவை தான் எட்டியே பார்ப்பாங்க, இது என்னன்னு எட்டி பார்ப்பாங்க. 3வது தடவை பார்க்கும் போது அவங்களால டிசிஷன் எடுக்க முடியும். அக்கார்டிங் டு சர்வே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிராண்டை வந்து 7 தடவை ஒரு விஷயத்த வந்து 7 தடவை பார்த்தா தான் பையிங் டிசிஷனே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சர்வே சொல்லுது. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரே ஆட்ஸ்ல வந்து நீங்க வந்து நான் வந்து செல் பண்ணிடுறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் மார்க்கெட்டிங் ஒரு விஷயத்த வந்து கண்டினியூஸான விஷயம். ஸோ 100 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணி 100 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ண சூழ்நிலை வந்துச்சுன்னா பண்ணுங்க. ஏன்னா அதுக்குள்ள பலன் வந்து இன்னைக்கு நாளைக்கு இல்லாட்டி கூட மறுநாளைக்கு வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். நான் கண்டிப்பா இதை நான் நம்புறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரைக்கும் இது உண்மை. ஓகே, அங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, ரேடியோவா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் பொழுது அதோட ரீச் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஆஸ்ட்ரோ வழங்குறாங்க. அங்க நீங்க கவினோட நீங்க தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட பேசலாம். சோ அவங்க வந்து உங்களுக்கு பர்சனலா அட்வைஸா இருந்தாலும் சரி, ஐடியாஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்கிறாங்க. சோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இதுதான். நீங்க வந்து இதை எடுத்து வச்சுக்கங்க. பிறகு இதை பிரிண்ட் ஸ்கிரீன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். சோ பிறகு நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அடிச்சு இது எப்படி, இதை நான் லைக் போட்டா அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டா இங்க வந்து பாக்கட்டா அப்படிலாம் இல்லை. சோ ப்ராப்பரா மெயில் பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இப்ப இங்க இருக்கிற 160 பேரும் அடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து 3 மாசத்துக்கு அவங்களுக்கு டைமே இருக்காம போயிடும். அதனால கொஞ்சம் கரிசனத்தோட யூ கேன் டெக்ஸ்ட் சோ டீடைல்ஸ் வந்து இது பண்ணலாம். சோ எடுத்துங்க, அவங்க கிட்ட பேசுங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்முடைய ராகாவுடைய சிஎஸ்ஆர் அப்படின்னு நினைச்சுக்கோ. ஏன்னா ராகா வந்து உங்களாலதான் ராகா வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவுல இருக்கு.
ஸோ அதனால உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இந்த எஃபர்ட்லாம் நம்ம போட்டு இந்த நேரத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா, இந்த காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு இலவசமா விளம்பரம் பண்றதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வாங்க raga.my அகப்பக்கத்துக்கு, அங்க வந்து காமிக்க MBs அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அங்க ஒரு ஃபார்ம் வரும், அந்த டீட்டெயில்ஸ் போடுங்க, நாங்க உங்களுக்கு அழைக்கிறோம்னு சொல்லி. அது கேட்காம ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல பண்ணி சார் இது எப்படி எனக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டீட்டெயில் ஒரு ஆளு 2 ஆள் 10,000 பேருக்கு மேல அது மாதிரி அனுப்பி வச்சிருக்காரு. யாருக்கு போய் நம்ம சொல்றது? அதனால கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு நீங்க போனீங்கன்னா 100% உங்களுக்காக அந்த வாய்ப்புகள் கொடுக்க காத்திருக்கின்றோம். சோ ரொம்ப ஸ்பெஷல். இப்ப 3 பேர் ஜெயிச்சவங்க யாருன்னு கொஞ்சம் பாத்துருவோம். அந்த 3 பேர் வந்து ஒரு ஆளுக்கு 15,000 வெள்ளி மதிப்புடைய விளம்பர அன்பளிப்பு ராகா மற்றும் ஆஸ்ட்ரோ. அதாவது முதல் பேசுறீங்க தரணி, 2வது வந்து கோபிநாத், 3வது புவனேஸ்வரன் ராசையா. ஸோ அவங்களுக்கு வந்து நம்முடைய பாராட்டுகள். தேங்க்யூ சோ மச். உடனே நாளைக்கு வரலாமா ரேடியோக்கு அப்படிலாம் கிடையாது. இது கோவிட்லாம் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யும். ராகாவுக்கு போறோம் அப்படின்னு பேப்பர்ஸ் போட்டுறாதீங்க. அது பிறகு நான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். சரியா? தேங்க்யூ சோ மச். நம்முடைய பேச்சாளர்கள் ரொம்ப அழகான விஷயங்கள், என்ன இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அவங்க நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இது வந்து ஜஸ்ட் கிக் ஸ்டார்ட் மட்டும்தான். ஸோ நாம தனியா போய் கற்றுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு. ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் அல்லது எந்த விஷயமா இருந்தாலும் யூடியூப்ல அதுக்கான டியூட்டோரியல்ஸ் இருக்கு. தமிழ்லயும் நிறைய இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, மலையில இருக்கு. எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அழகா போயிட்டு கத்துக்கொண்டுங்க. கற்றுக்கொண்டால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். அடுத்து ஒரு 3 மாசத்துக்குள்ள மிகப்பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்காக காத்திருப்போம். நிறைய மாற்றங்கள் வருது. கோவிட் காரணம் காட்டி இதுக்கு பிறகு நீங்க வந்து சால் ஜாப் சொல்றதெல்லாம் எடுபடாது. ஏன்னா எல்லாரும் அதுலயே இருக்காங்க. அதுல இருந்து வெளியே வந்து அடுத்து என்ன சாதிக்கலாம்னு பார்ப்போம். அடுத்த இன்னும் சிறப்பான விஷயங்களை சந்திப்போம். நன்றி. ஆஸ்ட்ரோ அவானி, LINC, ஆஸ்ட்ரோ உலகம் மற்றும் ராகாவிற்கு வந்து கலந்து கொண்ட உங்களுக்கும் நன்றி. நம்முடைய ஸ்பீக்கர்ஸ்க்கு நன்றி. இறைவன் எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்கட்டும். குட் லாக் அண்ட் பெஸ்ட் விஷஸ்.